போதையில்லா சமுதாயம் வளமையான எதிர்காலத்துக்கு இதுதான் அடித்தளமாக இருக்கும். ஆனால் அதுக்கு உல வைக்கிறது போல சில சமூக விரோத கும்பல்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக இந்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிற அமைப்புகளில் முக்கியமான ஒரு பிரிவு. போதைப்பொருள் தடுப்புக்காக நாடு முழுக்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இதோட டாஸ்க். அப்படி கண்காணிச்சப்போ மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற உலகத்திலேயே அபாயமான போதைப்பொருள் சென்னையில் இருக்கிறது தெரிய வந்தது. அந்த வகையில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த உதயகுமார்னு ஒருத்தரை பிடிச்சு விசாரிச்சாங்க. அவர்கிட்ட 2 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சாங்க. இதோட மதிப்பு சர்வதேச சந்தையில் கோடி ரூபாய்களில் போகும். அடுத்தடுத்து நடந்த என்கொயரியில் உதயகுமாருக்கு அந்த போதைப் பொருளை சப்ளை பண்ணது பெரம்பூரை சேர்ந்த அக்பர் அலின்னு உறுதியாச்சு. அந்த அக்பர் அலியையும் பிடிச்சு விசாரிச்சாங்க. அவர் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தினாங்க. அங்கேயும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் பண்ணாங்க. இந்த முறை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் பண்ணது வெறும் 1 கிலோ 2 கிலோ இல்லை, மொத்தமாக 54 கிலோ மெத்தபெட்டமைன். இந்த மெத்தபெட்டமைன்கிறது போதைப் பொருளை தயாரிக்கிற மூலப்பொருள்னு சொல்றாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட 54 கிலோவை மட்டுமே வச்சு டன் கணக்கில் போதைப் பொருளை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. சென்னையில் இப்போ பிடிபட்டிருக்கிற 56 கிலோ மெத்தபெட்டமைனோட மதிப்பு என்ன தெரியுமா? 280 கோடி ரூபாய். இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை மியான்மர் நாட்டிலிருந்து கடத்தி வந்திருக்காங்க. மணிப்பூரில் இருக்கிற மோரே சிட்டி வழியா சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கிருந்து இலங்கைக்கு கடத்திட்டு போறது தான் பிளான்னு என்கொயரியில் சொல்லியிருக்காங்க. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஒரு கட்டமாக தான் 280 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் பிடிபட்டிருக்கு. அரெஸ்ட் ஆனவங்களோட பின்னணி என்ன, கூட்டாளிகள் யாருன்னு ஆபீசர்ஸ் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.